தேவனுடைய ஜனமா இருக்கிறோம் என்றால், உங்க அப்பா எதை வெறுக்கிறாரோ நீங்க வெறுக்கணும். உங்க அப்பா நேசிக்கிறத நீங்க நேசிக்கணும். உங்க அப்பா வெறுக்கிறத நீங்க வெறுக்கணும். அவர் மாய்மாலத்தை வெறுத்தார், நடிக்கிறதை வெறுத்தார். பொய் பேசுறது உங்க வாழ்க்கையின் பழக்கமா இருக்கீங்கன்னா, நீ கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியாது, பிசாசோடு ஐக்கியப்படும். சத்தியம் மட்டும்தான் நித்தியமானது. பொய்யை வெறுக்கணும், சத்தியத்தை நேசிக்கணும். சத்தியத்தை நேசிக்கிறேன்னா இயேசுவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு சில வாரங்களாக உறவா மதமான்னு பேசி வருகிறோம். அதாவது ரிலிஜனா ரிலேஷன்ஷிப்பான்னு பார்த்து வருகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய மக்கள் உறவுல இல்லை, மதத்தில் இருக்கிறார்கள், ரிலிஜனில் இருக்கிறார்கள், ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அதாவது ரிலீஜியஸாக இருக்கிறது வேற, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது வேற. நான் ரிலீஜியஸ் கிடையாது, நான் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, ரிலீஜியஸாக இருக்கிறது வேற. ரிலீஜன் அது எந்த ஒரு ரிலீஜனாக எடுத்தாலும் அது சரீர சம்பந்தமான காரியங்களை பற்றியது. சரீரத்தில் என்ன செய்கிறோம், சரீரத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், சரீர ஒடுக்குதல், சரீர ஒப்பு கொடுத்தல், உபவாசம் இருக்கிறது, புரியுற மாதிரி சொன்னோம்னா விரதம் இருக்கிறது, இதெல்லாம் எல்லாமே இந்த சரீர சம்பந்தமான காரியங்கள் நிறையா இருந்து, அதனால தங்களை கடவுளுக்குன்பாக அந்த செயல்கள் மூலமாக திருப்திப்படுத்த நினைக்கிறது. நாம் செய்கிற எந்த ஒரு செயல்களினாலும் கர்த்தர் திருப்தி அடைவது கிடையாது. நம்முடைய செயல்கள் தான் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறது என்றால் இயேசு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு செய்த செயல்கள் மூலமாக தான் தேவன் முற்றிலுமாக திருப்தி அடைந்திருக்கிறார், பூர்ணமாக திருப்தி அடைந்திருக்கிறார். எவ்வளவு திருப்தி அடையணுமோ அதுக்கு மேலவே திருப்தி அடைந்திருக்கிறார். அதனால தான் தேவன்கிட்ட வரும் பொழுது என்னுடைய செயலின் அடிப்படையில் வரல, அன்புள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். தேவனுக்கு முன்பாக நிற்பது, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வருவது, என் வாழ்க்கையில் மாற்றம் வருவது அனைத்தும் யாரை சார்ந்திருக்கு என்றால் கிறிஸ்துவுக்கும் எனக்கு இருக்கிற உறவை சார்ந்திருக்கிறது. அந்த உறவுல தான் வாழ்க்கை இருக்கிறது. இந்த உறவு எதன் அடிப்படையில் இருக்குன்னா சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறது, வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. மதம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா மதம் பாரம்பரியத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நிறைய பாரம்பரியம், இவ்வளவு காலங்களாக இந்த பாரம்பரியத்தை நான் கை கொள்றோம், பாரம்பரியத்தை மீறி நடந்துடக்கூடாதும்பாங்க. பாரம்பரியம் எல்லாம் கட்டதுன்னு சொல்லலை, சில நல்ல பாரம்பரியங்கள்லாம் இருக்கிறது. நம்ம சபைக்கு வருகிறோம், எடுத்தோடனே ஜெபம் பண்ணுகிறோம், அதுக்கப்புறம் ஆராதிக்கிறோம், அதுக்கப்புறம் மிடில் காணிக்கை இருக்கிறது. ஏன் காணிக்கை மிடில் இருக்குன்னா அது ஒரு ஆராதனை. வேதம் சொல்கிறது பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கர்த்தரை கனப்படுத்து. சில மக்கள் வாயினாலேயே கனப்படுத்துவாங்க. ஆண்டவர் சொன்னார், அவர் வாயினாலே என்னை கனப்படுத்துகிறார், இருதயமோ என்னை விட தூரமாக இருக்குன்னு சொன்னார். கர்த்தருக்கு பணம் முக்கியம் கிடையாது, எவ்வளவு பணம் கொடுக்குற முக்கியம் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் இருதயம் எப்படி இருக்கிறது, எல்லாமே இப்படித்தான் இருக்குன்னு எங்கேயாச்சும் எழுதி வச்சிருக்கா? எடுத்த உடனே ஜெபம் பண்ணணும், அவர் பாட்டு பாடணும், அப்புறம் காணிக்கை இருக்கணும், அப்படி ஏதாச்சும் சொல்லுதான்? ஒன்றுமே சொல்லலை. இது முன்னோர்களாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ட்ரெடிஷன். இது நல்லதா? நல்லது. ஆனால் ஒரு பாரம்பரியம் கர்த்தருடைய வார்த்தையை மறக்கடிக்க பண்ணுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி போகுதுன்னா அது வீணானது. அது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. இப்போ சபையில் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. கர்த்தருடைய பந்திங்கிறது ஒரு ட்ரெடிஷனலாக வந்திருக்குது. சபையில் செய்ய வேண்டியது பைபிள் சொல்லுது, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். சபைக்கு வருகிறோம், நம்ம சபையில் வார வாரம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. வார வாரம் எதுக்கு இருக்குது என்றால் அது ஒரு பாரம்பரியம் கிடையாது. நான் அதனால தான் போன கம்யூனிலே சொன்னேன், அது அந்த ரிச்சுவல், அந்த சடங்கு ஒன்றுக்கு நேரம் ஒன்று கொண்டு போகல. கிறிஸ்துவோடு இருக்கிற உறவுக்கு நேரம் உங்களை கொண்டு போகாம அந்த சடங்கோடையே நீ நின்றுட்டீங்கன்னா அது மதம். அந்த ரிச்சுவல் உங்களை கிறிஸ்துவோடு கனெக்ட் பண்ணுது. ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கன்னு சொன்னார். அவரை நினைவு கூறாமல் நீங்க உங்களை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மதம். அதாவது நாம் நல்லவனா, நான் உண்மையாக இருந்தானா, இந்த வாரம் முழுக்க நான் உத்தமனாக இருந்தானா, இந்த வாரம் முழுக்க நான் பரிசுத்தமாக இருந்தானா, என் செயல்கள் சரியாக இருந்துச்சா, என் எண்ணம் சரியாக இருந்துச்சா, அப்படி நினச்சோம்னா நீங்கள் அது உறவில் எடுக்கலை. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே திருப்திப்படுத்தி எடுக்கிறீங்க. அது மதம், அதுவும் அபாத்திரமாக எடுக்கக்கூடிய ஒரு விதம் தான். ஆண்டவர் உங்களை நினைக்க சொல்ல, அவரை நினைக்க சொன்னார். அவர் எவ்வாறு பாடுபட்டார், அவர் சிந்தின ரத்தம் எவ்வாறு உங்களை அவரோடு இணைத்திருக்கிறது, அவர் பட்ட பாடுகள் எவ்வாறு நம்மை சோமாக்கி இருக்கிறது, அப்படி எடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமானது. ஒரு பிரசங்கமே கேட்டால் கூட பிரசங்கத்தில் மதம் இருக்கக்கூடாது.
பிரசங்கத்தில் பாரம்பரியம் இருக்கக்கூடாது. இப்போ மக்கள் ஃபுல்லாக ஹெல்த் கான்சியஸாக மாறிட்டாங்க தெரியுமா. என் பையனில் ரொம்ப ஓவர் ஹெல்த் கான்சியஸ் ஆகிட்டான். கொஞ்சம் விடுறான்னா கூட பண்ண மாட்டேக்கான். ப்ரோட்டீனாக நான் சாப்பிட்றேங்கிறான். அன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை பிரசங்கத்துலாம் சொன்னேன். சொல்லும்போது அவன் ஒரு நாளைக்கு 4 முட்டையை சாப்பிட்ருவான். என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க? சில நினைப்பாங்க இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க. ஏன் சொல்கிறீங்க? நம்ம பிள்ளை ஒரு முட்டை கூட சாப்பிடல, அவர் முட்டை 4 முட்டை, அவர் பிள்ளை 4 முட்டை சாப்பிடுதா பாரு. நம்ம கொடுக்குற காணிக்கெல்லாம் எப்படி முட்டையாக போகுதுன்னு பாரு. சிலருக்கு வரும், அதெல்லாம் அந்த கூமுட்டைகளுக்கு வரும், நல்லவங்களுக்கு வராது. இந்த கூமுட்டைகளுக்கு புத்தி வரும். அவன்கிட்ட அவன் சொன்னான், அவன் தெளிவாக சொன்னான், இதில் என்ன இருக்குது? நான் டீ குடிக்கிறேன்னா, நான் வடை சாப்பிட்றேன்னா? ஒரு டீ சாப்பிட்டோம்னா 2 டீ சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டா 60 ரூபா ஆயிரும். நான் 4 முட்டை சாப்பிட்டா 20 ரூபா தான் ஆகுங்கிறான். அவன் டீ சாப்பிட மாட்டான், வடை சாப்பிட மாட்டான், ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டான். எல்லாமே இந்த ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறோம். இதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட் இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பிரசங்கத்திலையும் பார்க்கணும், இதில் எவ்வளோ குப்பை இருக்குது, எவ்வளோ மதம் இருக்குது, எவ்வளோ பாரம்பரியம் இருக்குது. இது சாப்பிட்டோம்னா நாளைக்கு எனக்கு காலையில் இது யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு ஹெல்த்தாக இருக்குமான்னு பார்க்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் சொல்லி நல்லா சாப்பிடுங்கம்மே. சார் நான் நல்லா சாப்பிட்றேன் சார். என்ன சாப்பிட்றேன்? 2 தட்டு சோறு சாப்பிட்றேம்மா. 2 தட்டு சோறு சாப்பிட்றது நல்லது இல்லைங்க, நல்லதாக சாப்பிடணும். சாப்பிட வேண்டியதான். அதில் கொஞ்சம் புரோட்டீன் இருக்கணும், அப்புறம் மற்ற எல்லாமே இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றேன்னு அர்த்தம். அதே போல் பிரசங்கத்தில் முழுக்க மதம் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, அப்புறம் 2-3 வசனம் இருக்குது, அப்புறம் சொல்லுவாங்க தெரியுமா, அதை கரெக்டாக சில பொருளை போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க தெரியுமா. ஃபில்லிங் இருக்கும். ஃபில்லிங்னா 4 கதையை சொல்லிவிட்டு ஒரு பிரசங்கம் முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சுன்னா நாளைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று போனோமே அந்த ஆள் என்ன சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா உங்களுக்கு மாறுவதற்கான டூல் இல்லைன்னு அர்த்தம். சில இடத்துக்கு போனோம்னா 1 மணி நேரம் ஜாலியாக போயிடும். ஆடலாக இருக்கும், பாடலாக இருக்கும், அப்படியா இருக்கும், இப்படியாக 1.5 மணி நேரம் அப்படியே காத்தா பறந்தது மாதிரி இருக்கும். மறுநாள் அவர் என்னதான் பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சிந்திப்பதற்கு இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ எங்கே உட்காந்துருக்கோம்னா ஒரு ரிலீஜியஸ் கூட்டத்தில் உட்காந்துருக்கோம்னு அர்த்தம். எவ்வளோ கூட்டம் வர்றது முக்கியம். அதாவது தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே ஈகராக இருக்கணும். கூட்டத்தினால மட்டுமல்ல, எவ்வளோ அந்த இடத்துல வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது தான் முக்கியம். வாசிப்போம், மத்தேயு திருப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, நம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அவன் கேட்குறான், ஏன் பாரம்பரியத்தை மீறீங்கன்னு அவன் கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறான், ஏன் வசனத்தை மீறன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நிறைய மக்கள் வசனம் முக்கியம் கிடையாது, பாரம்பரியம் தான் முக்கியம். இன்றைக்கி உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. சில மக்கள் நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே, அதாவது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே சுகம் கிடையாது என்று நம்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சுகம் கிடையாது அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சுகம் கிடையாதுன்னு பிரசங்கம் பண்ணக்கூடிய பெந்தகோஸ்தே ஆட்கள் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு ஃபேமஸான ஒரு சபை பிரிவை சேர்ந்தவர், அந்த சபையில் எல்லாருமே அப்படி சொல்லலை, அவருடைய புத்தகத்தில் நான் அவங்களுடைய பைபிள் காலேஜில் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான வாசலில் உட்காந்துருந்தேன், அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். அங்கே ஒரு புக்கு கிடந்துச்சு. அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது அவர் எழுதியிருந்தார், மீட்பிலே சுகம் கிடையாதுன்னு எழுதியிருந்தார். அது சொல்கிறார் இல்லையா, நம்முடைய துக்கங்களையும் பாடுகளையும் தான் சுமந்தார். அந்த நாட்களில் பாவங்கிறது பெரிய பாடாக துக்கமாக இருந்துச்சு. ஆண்டவர் பாவத்தை தான் சுமந்தார், வியாதியை சுமக்கலைங்கிறார். சிலர் நினைக்கிறாங்கன்னா, கடைசி அப்போஸ்தலன் மரிக்கும் பொழுதே சுகம் போயிட்டுதுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும் சுகமாக்க விரும்புகிறார். எப்படி தெரியும்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தவர் இன்னைக்கு நன்மை செய்கிறார். சில மக்கள் கேட்குறாங்க, அப்போ ஏன் எல்லாரும் சுகமாகலை? இப்போ சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறோம். இந்த சர்ச் ஆரம்பிக்கிற காலத்தில் ஒரு 2006 நம்ம சிஎம்எஸ் கிரவுண்டில் ஒரு மீட்டிங் போட்டோம். 5 நாள் மீட்டிங் போட்டோம். மக்கள் நிறைய வந்தாங்க. எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க கேட்டிங்கன்னா, என்ன குடி தான் ரசிக்கப்பட்டாங்க. அவ்வளோ பொருள் செலவு செஞ்சும் ரசிக்கப்படலை. அப்போ சுவிசேஷம் சொன்னது வேஸ்டா? அப்படி கிடையாது. எவன் விசுவாசிக்கிறவனோ அவன் சொத்தம் இருக்கிறான். கர்த்தர் எந்த வியாதியை சுகமாக்குவார், எந்த வியாதியும் சுகமாக்குவார், எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்குவார். நான் ஒரு டெஸ்டிமனி படித்தேன்.
ஒரு சகோதரனுக்கு பிரெயினில் வந்து டியூமர் கட்டி. அதை வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை சுகமாக்க முடியாதுன்ட்டாங்க. சுகமாக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப டீப்பாக இருக்கிறது, இனிமே வாய்ப்பு கிடையாதுன்ட்டாங்க. அப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க வேதனைப்படலை, ஒரு நல்ல கிறிஸ்டின் டாக்டரை பார்த்துருக்காங்க. அவர் சொல்லிருக்காரு, நீங்கள் போய் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்றிருக்காரு. ஒரு பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த பாஸ்டர் இருக்கார், இயேசு நாமத்தில் அத்தி மரத்தை சபிச்சது போல் நான் இயேசு நாமத்தில் இந்த கட்டியை என்னை வேரோடு சபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அனுப்பியிருக்காரு. மறுநாள் ஸ்கல்லை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் அதை உள்ள தொட்டு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மூளை சின்ன நரம்பு போனால் கூட பிரச்சனை. அவங்களுக்கு ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. பாடுபட்டும் ஒன்றும் ஆகலை. கடைசியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்புன்னு இருந்திருக்காங்க. அந்த அந்த கட்டி வந்து அப்படியே அதுலேருந்து விலை தம்முன்னு கீழே விழுந்திருக்கு. அது எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய கீ பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது முழுக்க வந்து காஞ்சு போயிருக்கு. காஞ்சு போயிருக்குன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். டோட்டலாக காஞ்சி போயிருக்கு. அதான் கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது, விசுவாசிக்கிற அத்தனைவருக்கும் செய்கிறது. ஆனால் இது அன்னைக்கு சுகமாக்கினாரா, இவரை சுகமாக்கினாரா, சுகம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அற்புதத்தை பெற முடியாது. கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்குறார். யாரை சுகமாக்குறார் என்றால், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரோடு ஐக்கியப்படுகிறார்களோ, உறவுக்கு வருகிறார்களோ, அவர்களை கர்த்தர் இன்றைக்கும் சுகமாக்குறார். தேவன் மாறுவதில்லை, தேவனுடைய குணாதிசயங்கள் மாறுவதில்லை. 6ஆம் வசனம் படிப்போம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். கர்த்தருடைய நோக்கம் என்னென்னா, என்ன சொல்கிறான், ஏன் கை கழுவல, இது மார்க் 7 பாத்திரங்களை கழுவுறது, கை கழுவுறது, அதை தான் கவனமாக இருப்பான். கர்த்தர் எதில் கவனமாக இருக்கிறாருன்னா, வெளிப்புறத்தில் கவனமாக இல்லை, கர்த்தர் உட்புறத்தில் கவனமாக இருக்கிறார். இன்னைக்கு சபை எதில் கவனமாக இருக்குதுன்னா, வெளிப்புறத்தில் தான் கவனமாக இருக்கிறது. ஜடம் நல்லா இருக்கா, ஓடா நல்லா இருக்கா, பூ வச்சுருக்கானா, பூ வச்சுருக்கானா, இல்லை பூ வச்சுருக்காங்களா, பூ வைக்கலையா, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, அதில் தான் பார்க்குறாங்களே தவிர அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்க உறவு என்னன்னு பார்க்குறது கிடையாது. கர்த்தர் நம்முடைய கழுத்தையும் காதையும் மூக்கையும் பார்க்கல, கர்த்தர் பார்க்குறது இருதயத்தை பார்க்குறாரு. என்னோட எவ்வளோ ஐக்கியப்படுகிறான், என்னோட எவ்வளோ தொடர்பு வைத்திருக்கான், அதான் பார்க்குறான். ஆனால் சபை எது பார்க்கும்னா, இவன் வெளியவே நல்லா இல்லைன்னா உள்ள நல்லா தான் இருக்க மாட்டான். யார் சொன்னா உங்களுக்கு? எத்தனையோ ஊழியக்காரர்கள், அதை நான் அங்கீகரிக்கலைங்க. ஒரு காலத்தில் ஒருத்தர் நான் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் ஒரு காலத்தில் அவர் கை முழுக்க பச்சை ஊற்றிருக்காருங்க. கை முழுக்க பச்சை, உடம்பு முழுக்க பச்சை. என்னை குத்துனாருன்னு தெரியல, ஆனால் அந்த மனுஷனோட மீட்டிங்கில் ஹீலிங் அப்படி வருது. கை பச்சை குத்துங்கன்னு சொல்லலாங்க, பச்சை குத்தக்கூடாதுங்க, பைபிள் எப்படி குத்தக்கூடாது. அவர் என்னைக்கே குத்திருக்காரு, அது எடுக்க முடியல, என்னன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அவனை யூஸ் பண்ணுறாருங்க. நம்ம என்ன செய்வோம், அவன் இல்லை பாவின்றுவோம். அவனை யூஸ் பண்ணுறாருல்ல. நான் பாச இதை வச்சு பச்சை நல்ல கவனிங்க, அவர் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் குத்தலாமான்னு கேட்டிங்கன்னா குத்தக்கூடாதே, பைபிள் நிறைய வசனம் செய்யக்கூடாது. ஆனால் கர்த்தர் அதை பயன்படுத்துகிறாரா? பயன்படுத்துகிறார். ஆனால் சபை என்ன செய்யணும்னா வெளியே தான் பார்க்கும், அவன் உள்ள எப்படி இருக்கான்னு பார்ப்பது கிடையாது. மத்தேயு 23 ஆண்டவர் பல வசனங்கள் உனக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோங்கிறார். யாருக்கு ஐயோங்கிறாருன்னா, மதவாதிகளை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து, வேதபாரர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ. ஐயோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாபம் வர்றது மாதிரி. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கீங்க, தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம் என்றால், இன்னும் எளிமையாக சொல்லணும் என்றால், அவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் அப்பா எதை வெறுக்கிறாரோ நீங்கள் வெறுக்கணும். உங்கள் அப்பா நேசிக்கிறத நீங்கள் நேசிக்கணும், உங்கள் அப்பா வெறுக்கிறத நீங்கள் வெறுக்கணும். அவர் மாய்மாலத்தை வெறுத்தார், நடிக்கிறதை வெறுத்தார். மதம் நடிக்கும், உள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். வெளியே பார்த்தோம்னா பக்தி பழம் மாதிரி இருப்பான், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் மதம் என்ன செய்யணும்னா பார்க்க பழமாக இருக்கான்னு இருக்கான், ஆனால் மெய்யாவே பெரிய பழமாக இருப்பான். வாசிப்போம், மத்தேயு 9க்கு வாங்க. மத்தேயு 9 நீங்கள் வேதம் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடு ரொம்ப க்ளோஸாக பழகினார். அவங்களாம் சமுதாயத்தில் குறிப்பாக மதவாதிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மதவாதிகள் பக்கத்தில் வராத என்று தள்ளிவிட்ட ஜனங்களோடு அவர் க்ளோஸாக பழகினார். மத்தேயு 9 எடுங்க. மத்தேயு 9
9. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்று வா. இதை எழுதுனது யாரு? மத்தேயு தான் எழுதுறான். ஆனால் தன்னை எப்படி எழுதுறான்? நான் ஒரு காலத்தில் ஆயக்காரனாக இருந்தேங்கிறான். ஆயக்காரன்னா அன்னைக்கு வந்து மக்கள் வெறுத்து ஒதுக்குன யூத மக்கள். அவன் யூதன் தான். அவனை வெறுத்தாங்க. அவன் தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது. தேவாலயத்தை அவன் யூதனாக இருந்தால் கூட தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது. மக்களால் வெறுக்கப்பட்டு அன்னைக்கு இருக்கிற மதத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்கள் தான் ஆயக்காரர்கள். ஏன் அவனை வெறுத்தான்னா, இவனு ரோமனுக்கு டேக்ஸ் வாங்கி கொடுத்தான். ரோமனுக்கு டேக்ஸ் வாங்கி கொடுத்தான். ரோமன் வந்து 100 ரூபா டேக்ஸ் போடுறான்னா அவன் 175 ரூபா போடுவான். இவங்ககிட்ட வந்து கப்படுவான். 75 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிடுவான். 100 ரூபா கொடுத்தனால அவனை வெறுத்தார்கள். சொந்த ஜனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகள் நாங்கள். ஆனால் அவனை கர்த்தர் பிடிச்சார். இன்னைக்கு ஊழியத்துக்கு எடுக்கிறோம்னா இப்படிப்பட்டவரெல்லாம் நம்ம எடுப்போமா? நம்ம எடுப்போமா? அவர் ஏன் எடுத்தாரு? அவனுடைய இருதயத்தை அவர் பார்க்குறாரு. கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய ஆதியிலிருந்து கடைசி வரை பார்க்குறாரு. அவனை எழுந்துவான்னு சொல்லும் பொழுது அவன் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எழுந்து பின் சென்றான் இருக்குங்க. பெரிய பணக்காரங்க அவங்கெல்லாம். அப்போ அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? அதை விட நினைக்கிறான், வெளியே வர நினைக்கிறான். நம்ம வந்து புறத்தோற்றத்தை மட்டும் பார்ப்போம். ஆண்டவர் வந்து புறத்தோற்றத்தை பார்க்கல. அவன் இருதயத்தில் எப்படி இருக்கான், இவன் எப்படி மாறுவான், தன்னோட கரத்தை எவ்வாறு அவன் பயன்படுத்துவான்னு பார்க்குறான். மத்தேயு சுவிசேஷம் படிச்சு பாருங்க. வேத வசனத்தை குறித்த அறிவு அவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? அவர் தாங்க சொல்றாங்க, வேத வாக்கியம் நிறைவேற முடியாது அப்படி நடந்துச்சு, வேத வாக்கியம் நிறைவேற முடியாது இப்படி இருந்துச்சுங்கிறாரு. வேத வாக்கியம் தெரியுது, ஆனால் ஆண்டவருக்கு உறவு இல்லை. அந்த மனுஷனை பிடிச்சாருங்க, பிடிச்சு யூஸ் பண்ணாருங்க. நம்ம என்ன நினைப்போம்? இவன் வந்து உதவாக்கிற நினைப்போம். மனுஷன் பார்க்கறது வேற, கர்த்தர் பார்க்கறது வேற. மதம் மட்டமாக மக்கள் ட்ரீட் பண்ணும். கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் அவனை யூஸ் பண்ணுவார். கீழே வாசிப்போம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயரை கண்டு அவருடைய சீசரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அவன் பிணியாளியா இருந்தானா? அவனும் பிணியாளியா இருந்தான். ஆனால் அவன் தன்னை பார்க்கும்போது பிணியாளியா பார்க்கல, சுகமுள்ளவனா பார்த்தான். அவர் பாவிகளோடும் ஆயக்காரனும் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிட்டாருன்னு நினைத்தாங்க? சாப்பிட்டா பெரிய விஷயமா? இவர் மேல அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னங்க? பாவிகளுக்கு ஃப்ரெண்டுன்னாங்க. நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்குன்னு தெரியுமா? ஒரு இடத்துல பாவியா இருந்தவங்க, அந்த பாவியா இருந்த நம்மோடு அவர் ஃப்ரெண்டாக ஐக்கியம் பண்ணாருங்க. பரிசுத்தவானுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, பாவிகளுக்கு ஃப்ரெண்டுன்னாரு. நம்மளோட வந்து சேர்ந்தாரு, உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்றதுன்னா என்னங்க? உடன்படிக்கை பண்றாருன்னு அர்த்தமுங்க. சாப்பிட்றன்னா பாவிகளோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏன்? பாவி அவரை நேசிப்பதற்கு இடம் கொடுத்தான், மதவாதி அவரை நேசிப்பதற்கு இடம் கொடுக்கல. ஏசாயா திருப்போம். ஏசாயா 65:5. நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமா இருப்பார்கள். அவங்கள பார்த்தாவே எனக்கு கோபம் வருதுங்கிறார். யாரை பார்த்தா? பக்கத்தில் வராதப்பா, தள்ளி நில்லு, நான் பரிசுத்தமா, நீ தீட்டுள்ளவன், நீ பக்கத்தில் வந்தால் தீட்டு ஒட்டிக்குன்னு சொல்கிற அந்த மிஞ்சின நீதிமான் இருக்கான் பார்த்தீங்களா? அவனை பார்த்தா எனக்கு கோபமாக வருதுங்கிறாரு. அவனை பார்த்தா எரிச்சலாக இருக்கு. ஏன் எரிச்சலாக இருக்குன்னா, அவன் தன்னை வந்து பெரிய ஆள்மாரி காமிக்கிறான். நிறைய மக்கள் இருப்பாங்க, பெரிய ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டாங்க. வாயை திறந்தோம்னா பேச்சு சூப்பராக இருக்கும். பேசுனா வார்த்தையாக பேசுவான், வார்த்தையை பேசுவான், வாக்கு தத்தங்களை பேசுவான், அதுவா இதுவான்னு பேசுவான். ஆனால் தனியாக போய் பார்த்தோம்னா குப்பையாக இருப்பான். ஏன்னா வெளியே காமிக்கிறது எப்படி இருக்கும்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பான். அவன் மாற மாட்டான், அவன் மாறுவதற்கும் இடமும் கொடுக்க மாட்டான். அதனால் ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்த விசேஷத்தில், ஒன்று குளிராயிரு, இல்லைன்னா
அனலாக இரு. ரெண்டும் கட்ட நிலையில் இருக்காது. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கு. அனலாக இருந்தால் நல்லது. சிலர் மக்கள் ஆண்டவருக்காக வாழ்றது மாதிரி காமிப்பான். வேஷம் வந்து உச்ச கட்டத்தில் இருக்கும். ஆனால் கத்தரை கண்டு டோட்டலாக கமிட் பண்ணிட்டு உள்ள வரமாட்டான். ஆண்டவரோடு வரும்பொழுது முழுக்க உங்களை ஈல்டு பண்ணுங்க, முற்றிலும் அர்ப்பணிங்க. முற்றிலும் அர்ப்பணிச்சிங்கன்னா உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு சகோதரரே இருக்காரு, ஒரு சகோதரியே இருக்கிறாங்க. பாஸ்டர் எனக்கு இந்த இந்த காரியத்தில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்னா கத்தரை யூஸ் பண்ணுவார். என்கிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து வெளியே வர முடியலன்னா உதவி செய்ய. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பெர்ஃபெக்ட் தான் அப்படின்னு நினச்சோம்னா கத்தர் உங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பீங்க. அந்த 23:15 வாசிப்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னி மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் மேலில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் மேலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிற மேலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகி வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷங்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். அவைகளை விட கிரியை சரி, ஆனால் உறவு கிடையாது. விசுவாசம் கிடையாது, ஆனால் கிரியை இருந்துச்சு. குருடரான வழிகாட்டுகிறே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். கொசு இல்லை, ஒரு கொசு இல்லை. ஐயோ, எனக்கு இந்த காரியம் பிடிக்காது, எனக்கு அந்த காரியம் பிடிக்காது. ஐயோ, இதெல்லாம் ஒரு கடவுள பிள்ளை செய்யலாமோ? ஐயோ, அவங்க செய்யறத பார்த்தா எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. இப்படித்தான் வாழ்றாங்க தெரியல, ஆனால் சர்ச்சுக்கு போறாங்க. என்ன இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையான்னு சொல்லி பார்த்தோம்னா வெளியே பார்த்தா கொசு இல்லாத மாதிரி இருப்பான். வீட்டுக்குள்ள திறந்து போட்டா பெரிய ஒட்டகமே நிற்கும். பேசுறத பார்த்தோம்னா பெரிய சொல்லுவாங்க தெரியுமா, பேச்சிலேயே மயங்கிட்டாங்க. அவங்க பேசின பேச்சை பார்த்தோம்னா அப்படி பேசுனாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா இயேசு வந்து சூப்பர் ஆளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளே கிடையாது. ஒரு கொசு இல்லாத மாதிரி வடிகட்டிட்டான். ஆனால் உள்ள பார்த்தோம்னா பெரிய ஒட்டகமே உள்ள பாடியிருக்கான். என்ன வெளியே மாய்மாலம். அதனால தான் அவங்கள பார்த்து அந்த அளவுக்கு கத்தர் கடிஞ்சு கொண்டார். கீழே வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பத்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. கத்தர் விரும்புகிறது என்ன? வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கணும், உட்புறமும் சுத்தமாக இருக்கணும். சில மக்கள் பாருங்களேன், வெளியே இருக்கிற எல்லாரையும் அவன் இப்படி இவன் இப்படிமா. ஆண்டவர் சொன்னார் ரோமர் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில், மற்றவனை எதை கொண்டு நீ குற்றவாளி என்று தீர்க்கிறாயோ அதே காரியத்தில் நீயும் குற்றவாளி என்று உன்னை தீர்த்து கொள்ளுகிறாயினர். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்றான். பார்த்தீங்களா? அதே காரியத்தை அவன் பண்ணலையா? பண்ணியிருப்பான், ஆனால் தெரியாது. ஏன் இவன் ஏன் அப்படி சொல்றான்? அவன் சரியில்லை, நான் சரிங்கிறான். ஏசு பூமிக்கு வந்தார்லங்க. வந்தாரா? எதுக்கு வந்தார்? பாவிகளை நேசிக்க வந்தாருங்க. யோவான் 3:16 நமக்கு தெரிஞ்சவங்க. தேவன் தன் ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்கு வந்தார்?
உலகத்தில் அன்பு கொண்டு வந்தார். உலகத்தில் யார் இருந்தாங்க? உலகத்தில் பாவிகள் இருந்தாங்க. அவர் நேசிக்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள் நேசிக்கலைங்க. அவர் பாவிகளை நேசித்தார். உலகம் முழுவதும் சபை பிரிவுகள் அங்கங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்தாபனத்துலேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது பேப்டிஸ்டாக இருக்கலாம், அசம்பிளி ஆஃப் காடாக இருக்கலாம், லுத்தரனாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் தங்கள் சபை பிரிவுகளை உருவாக்கினார்கள். மக்கள் கடைசியில் ட்ரெடிஷனை பிடிச்சிட்டாங்க. அந்தந்த சபை பிரிவுக்கான அந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டாங்க, கத்தரை விட்டுட்டாங்க. எனக்கு வந்து பாரம்பரியம் முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்க எனக்கு முக்கியம் இல்லை. கத்தருடைய உறவு இருக்கா உங்களுக்கு? நீங்கள் எந்த சபையா அந்த சபையா, நீ கத்தருடைய சரீரத்தின் ஒரு அவயமா, அதான் முக்கியம். வாசிப்பேன் 3:16 வாசிப்பேன். யோவான் 3. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை எதுக்கு அனுப்பினார்? மனுஷனை குற்றப்படுத்துவதற்கு அனுப்பல. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு குற்றப்படுத்துக்கு வரல, அவனை விடுதலையாக்க வந்தார். நீங்க மெய்யான ஒரு ஆவிக்குரியவன்னா எல்லாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, அவனை வளர்க்கணும். சபை எப்படி இருக்குன்னா அவனை ரட்சிக்காது, அவனை விடுவிக்காது, அவனை குற்றப்படுத்தும். ஐயோ இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு ஐயோ இன்னும் நீங்க இப்படித்தான் இருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க, இன்னும் நீங்க திருந்தலையா, சரிங்க. நீங்க அவன் எதே தவறு இருக்கலாம், அவனை சொல்லுங்க பிரதர் சரியில்லை, இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் விடுவிக்கிறீங்க. அவர் குற்றப்படுத்தலைங்க, அவனை ரட்சித்தார், விடுவித்தார், அவனை ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்தார். இயேசு பாவிகளோட உட்காந்து பேசினாருங்க, ஆயக்காரனோடு பேசினாருங்க. இன்னைக்கு சொன்னோம்னா குடிகாரனோடும் மோசமானோட உட்காந்து பேசினார். ஏன் பேசினாரு? ஒரு தம்மு போறதுக்கா? நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தில் கத்துறவங்க உப்பா வச்சிருக்கிறாருங்க. நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சொல்ல நீங்க, அதாவது ஒருத்தன் குடிக்கிறான், குடிக்கிறது சரின்னு சொல்லலை, நீ குடிக்காதன்னு சொல்லாம கத்தரவனை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அவனை ஏன் அவன் குடிக்கிறான், ஏன் அவன் தலை இருக்கான், அவன் தனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறான். முதல்ல அவன்கிட்ட பேசி அவனை கண்டம் பண்ணாதீங்க. நீலாம் நரகத்துக்கு தான் ஏன் போவ அப்படி சொல்லாதீங்க. கத்தர் உன்னையும் நேசிக்கிறாரியா, உன் மேலே அன்பா இருக்கிறாரியா, உன்னையும் வாழ வைக்கிறதுக்கா ரத்தம் சிந்தினாரியா, அப்படி பேசுங்க. அவன் உங்கள்கிட்ட வருவான். ஏசு பாவிகளோடு உட்காந்து பேசினார், சோறு சாப்பிட்டார். ஏன் சாப்பிட்டார்? அவனை விடுவிப்பதற்காக வந்தார். மதம் அப்படிப்பட்ட, நல்லா கவனிங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு பாஸ்டர். ஒரு ஊரில் ஒரு அம்மா வந்து 4 கல்யாணம் பண்ணிட்டாங்க, 5வது வந்து கல்யாணம் பண்ணலை, ஒருத்தரோட வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து தனியாக அந்த அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போகிறீங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதுக்கு மதிய நேரம் யாரும் இல்லை, நானும் அந்த அம்மா மட்டும் பேசிகிட்டே இருக்கோம். என்ன நினைப்பீங்க நீங்கள்? உடனே ஒரு கிளிக்கை போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுருவீங்க. போதகருடைய லட்சணத்தை பாருங்கள், அவள் யார் தெரியுமா? ஆனால் இயேசு பேசினார். இயேசு கிணத்தன்றையில் அந்த அம்மாட்ட தனியாக உட்காந்து பேசினார். அவள் இவளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்ற, இவர் மாத்தினார். மதம் வேற, கிறிஸ்தவம் வேற. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுகிற பெரும்பாலான பிரசங்கம் வந்து கிறிஸ்தவம் கிடையாது. ஏற்கனவே ஒரு மதத்திலேருந்து வந்து அந்த மத போதனைகளை உள்ள கொண்டு வந்து திணிச்சு கிறிஸ்தவம் பேரில் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது கிறிஸ்தவமானு தெரியாது. இன்னைக்கு ஒரு சபை பிரிவு இருக்குது தெரியுமா? நகை போட மாட்டாங்க. அங்கே இருக்கிற பிரதர் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டார். அதில் எங்கேருந்து வச்சு தெரியுமா? சிங்கள மதத்திலேருந்து வந்துச்சு. சிங்கள மதத்தில் தான் அந்த ஸ்தாபனமே உருவாச்சு. ஸ்தாபனம் உருவான இடம் சிலானில் உருவாச்சு. அந்த போதனை அப்படி இருக்கும். அந்த பிரதரும் கல்யாணம் பண்ண மாட்டார், அந்த சிங்கள பிரதரு. இந்த பிரதரும் கல்யாணம் பண்ண மாட்டார். அவரும் வெள்ளை தான் போடுவார், இவரதும் வெள்ளை தான் போடுவார். மிஞ்சி அவர் மட்டும் கொஞ்சம் பெரும்பாலும் அது சண்டே. நான் ஸ்ரீலங்கா போயிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஸ்ரீலங்கா மக்களும் பார்க்குறவங்க சொல்கிறேன். சண்டே போகும்போது ஒயிட் போகிறான். அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன இருக்கு? சிங்கள மதம் இருக்கு. அது பரிசுத்தமா? வேஷம். நீங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒயிட் பிடிச்சிருக்கா?
போட்டுக்குங்க. ஆனால் கலர் ட்ரெஸ் போடவனை குறை சொல்லக்கூடாது. அவனுக்கு ஜிகு ஜிகுன்னு போட்டிருக்கான், பிடிச்சிட்டு போகிறான். அவனுக்கு பிடிச்சிருக்கு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள். நான் ட்ரெஸ்ஸு போட்டு விடுறேன்னா இருங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸாக போட்டு விட்டாரா எல்லாமே? நான் எந்த எந்த ஒரு சபை பிரிவுக்கு எதிரான கிடையாது. நீங்கள் நீதிமானா இருந்துங்க, அடுத்தவனை பாவின்னு சொல்லாதீங்க. நான் மட்டும்தான் பரலோகம் போவேன், நீ போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ அவருடைய சிந்தனை ரத்தத்தை நான் அவமானப்படுத்தணும் அர்த்தம். கர்த்தர் மாய்மாலத்தை வெறுக்கிறாருங்க. மாய்மாலத்தை விரும்பலன்னு கிடையாது, கர்த்தர் மாய்மாலத்தை வெறுக்கிறார். 1 கொரிந்தியர் போவோம். 1 கொரிந்தியர் 5. மாய்மாலங்கிறது நடிக்கிறது. 1 கொரிந்தியர் 5:9. விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். விபச்சாரக்காரரோடு கலவாதீங்கன்னு உங்க நிருபத்தில் எழுதினார். இயேசு விபச்சாரரோடு கலந்தாரா? கலந்தாரு, பேசினாரு. அந்த ஒரு யோவான் 8 ஒரு அம்மாவை கையும் மையுமா பிடிச்சி வராங்க இல்லையா, பேசினாரா? அப்போ உடனே விளக்குறாரு, விபச்சாரக்காரோடே கலந்திருக்க கூடாதுன்னு நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிராராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கள் இங்கே தான் போகணும். மடாலயத்தை திறந்து அங்கே சன்னியாசியாக மாறி அங்கே சன்னியாசி குரூப்புக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம். ஏன்னா அங்கே அவளாக இருப்பான். அப்படி சொல்லலை. அப்புறம் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசக்காரனையாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட கர்த்தருடைய பிள்ளையா இருக்குன்னு நினைச்சிட்டு பெரிய ஆவிக்குரிய ஆளை போல காமிச்சிட்டு, ஆனா அவன் வாழ்க்கை சரியில்லைன்னா அவனோட கலவாதீங்கன்னு. 2 காரியம். ஒன்று, அவனை டிசிப்ளினரிக்குள்ள கொண்டு வர்றாரு. அந்த இது யாரு? 1 கொரிந்தியர் 5 ஒரு ஆள் அவங்க அப்பாவுடைய 2வது சம்சாரத்தோட கனெக்ஷன்ல இருக்கான். அவனை வெளியே அனுப்புங்கிறார், அவனோட பேசாத பழகாதுங்கிறார். இன்னொரு முக்கியமான காரியம், நான் எல்லாம் காமனா சொல்லும் பொழுது உலகத்தானோடு பேச வேணாம்னு சொல்லலை. ஆனால் தன்னை கிறிஸ்தவனை போல காமிச்சு, தன்னை பரிசுத்தமான போல காமிச்சு, ஆனால் வெளி வேஷம் சூப்பரா இருக்கு, ஆனால் உள்ள நடிக்கிறவனா இருந்தானா அவன்கிட்ட கலவாத. ஏன்னா அது புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் அப்படி பரவ விட்டுரும். அதனால சொன்னார், பரிசேயன் சதிசேயனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருந்தார். அவனோட கலவாத, அவனோட ஐக்கியப்படாது. மாய்மாலத்தோட இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? மாய்மாலம்னா பொய். அதாவது இல்லாததை இருக்கிறத போல காமிக்கிறது. அதான் டீல் பண்ணுவேன். நீங்க பொய் சொல்றீங்க, பொய் பேசுறது உங்கள் வாழ்க்கையின் பழக்கமா இருக்கீங்கன்னா, நீங்க கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியாது, பிசாசோடு ஐக்கியப்படுவோம். பிசாசோடு நம்ம ஒரு உறவுக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள வருவோம். அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருப்போம். நம்ம நீதிமொழியில் 6 திருப்புவோம். நல்ல கவனி, இது காண்டம்னேஷன் கிடையாது, இது ஆலோசனை, புத்தி, ஞானம். இது நீதிமொழி 6:16 வசனத்துல இருந்து 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் விரும்பலன்னு சொல்லல, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானது. அவை யாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாச்சு. 6ல் 2 பொய்யை பத்தி பேசுறார். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், அதுவும் பொய் தான். உன்னை பத்தி அவன் என்ன சொன்னான் தெரியுமா, உன்னை பத்தி இவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னு சொல்லி அவனை கோல் மூட்டு விட்டு பிரிக்க விடுறது. ஒருத்தர் பிரிக்க கூடாதுங்க. உங்களால் முடிஞ்சா ஒருத்தனை சேர்த்து உறவுல அந்த பாண்டியை கொண்டு வந்துட்டே இருக்கணும். அவனை கர்த்தர் வெறுக்கிறான்னு சொல்லலை, அவனை வெறுக்கல, அவனோட நேச்சரை வெறுக்கிறார். கர்த்தர் பொய் சொல்றதை வெறுக்கிறார். பொய்யனை வெறுக்கிறாரா?
ஏழையை கத்தர் வெறுக்கல, ஏழ்மையை வெறுக்கிறாரா? தரித்திரத்தை வெறுக்கிறார், தரித்திரனை வெறுக்கல. நீதிமொழி 12 உறவு சத்தியத்தில் இருக்கு, மதம் பாரம்பரியத்தில் இருக்கிறது. இன்னும் எளிமையாக சொல்லணும் என்றால் உறவு சத்தியத்தில் இருக்கிறது, பாரம்பரியம் மதம் பொய்யில் இருக்கிறது. தேவனோட வார்த்தை ஒன்றுதான் நிலையானது, நித்தியமானது, உறுதியானது. நீங்கள் 12:19 சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். பொய் ரொம்ப நேரம் நீடிக்காது. ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் பொய் வெளியே வந்துடும். ஆண்டவர் சொன்னார், வெளிப்படாத ரகசியம் ஒன்றும் இல்லைன்னார். அது எந்த ரகசியமாக இருந்தாலும் சரி ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் வெளிப்பட்டுரும். அப்போ என்னுடைய குறைகள்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு நான் என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேன்னு உலகத்தை காமிப்பாரா, காமிச்சு என்னை தண்டிப்பாரா? அப்படி சொல்லலை. மனம் திரும்புகிறோம், கர்த்தரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நித்திய நரகத்துக்குள்ளே போக மாட்டோம். மனம் திரும்பட்டோம், கர்த்தரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் பொய் சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாக இருக்கிறது என்றால் அதனுடைய விளைவுகளை இந்த பூமியில் சந்திப்போம். கத்தட்டந்து சந்திக்க மாட்டோம், இந்த பூமியில் விளைவுகளை சந்திப்போம். ஒரு மனுஷன் ஒரு பொய் சொல்கிறான், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்லணும். அப்புறம் அந்த பொய் சூட்டபிளாக வரலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் 2 பொய் சொல்லணும். அது நீங்கள் அந்த பொய்யை வாழ்நாள் முழுக்க மெயின்டைன் பண்ணணும். அது ஏன்னா நீங்கள் அதை சொல்லிட்டீங்க, எப்படினாலும் அதை இதான் சொல்லி மறைச்சிட்டே இருக்கணும். மக்கள் சொல்கிறாங்க, யார் தான் பொய் சொல்லலை, எல்லாரும் தான் பொய் சொல்கிறாங்க. சில நேரத்தில் பொய் சொன்னா தான் அந்த சூழ்நிலையில் நம்ம சரியாக போக முடியும். பொய் சொன்னா தான் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நடந்துக்க முடியும். ஆண்டவர் என்னைக்காச்சும் பொய் சொல்லியிருக்காருங்க? என்னைக்காச்சும் சொல்லியிருக்காரா? அது அவருடைய சுபாவமா? சுபாவமே கிடையாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய சுபாவம் எனக்குள்ள நேச்சர் இருக்குது என்றால் அவர் எவ்வாறு பொய்யை வெறுக்கிறாரோ நான் பொய்யை வெறுக்கணும். சத்தியம் மட்டும்தான் நித்தியமானது. பொய்யை வெறுக்கணும், சத்தியத்தை நேசிக்கணும். சத்தியத்தை நேசிக்கிறேன்னா இயேசுவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். பொய்யை நேசிக்கிறேன்னா பிசாசை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கலாம் அர்த்தம். இயேசு சொன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். சத்தியத்தை நேசிக்கணும்னா வசனத்தை நேசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் உங்களுடைய வசனமே சத்தியம் சொன்னார். ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லுகிறது சத்திய ஆவியானவர் இருக்கு. அப்ப அவங்களை குறித்த எல்லாமே என்னது? சத்தியம், மாறாதது, நித்தியமானது, நிலைத்திருக்கிறது. நீதிமொழி 12 எந்த சூழ்நிலையும் பொய் சொன்னதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாதுங்க. பொய் சொல்லிட்டோம்னா மாறிடணும். இப்படி இருந்தேன் இனிமேல் மாறிக்கிறேன் அப்படி சொல்லிட்டோம்னா கர்த்தரை பயன்படுத்துவதற்கும் கர்த்தரை மேலே கொண்டு வருவதற்கும் ஏதுவாக இருக்கும். அவர் நம்ம டீல் பண்ணுவதற்கும் எளிதாக இருக்குங்க. அவர்கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் இந்த சைடில் எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் மறைக்கலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் உதவி செய்வார். இதில் நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன்னா செய்ய முடியாது. நீதிமொழி 12:20 தீங்கை பிணக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இதுதான் வசனம் சொல்றாரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, சத்தியமா உண்மையா நடக்கிறவர்களுக்கு ஒரு பிரியம். நம்ம பொய்யிலே நடக்கிறோம். பொய் சொல்றது நம்ம வாழ்க்கையின் பங்கா இருக்கிறது. பொய்னா என்னது? மாய்மாலம் பண்றது, இல்லாததை இருக்கிறது போல காமிக்கிறது. கர்த்தருக்கு உறவுல நம்ம சிறப்பாக அமைய முடியாது. கர்த்தருக்கு உறவும் சிறப்பாக இருக்காது. விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்து அடுத்த பக்கத்துக்கு போக முடியாது. கர்த்தருக்கு உறவு விட்டுருங்க. சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவருக்கு உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே பாண்டிங் இருக்காது. ஒருத்தன்ட்ட யார்கிட்ட பொய் சொல்கிறோம்னா 2 பேருக்கு நடுவில் ஒரு வால் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தடைக்கல், ஒரு சுவர் இருந்துகிட்டே இருக்கும். பொய்யே சொல்லாத ஆள் யாருமே இல்லை. இங்கே ஒரு ஆள் கூட பொய் சொல்லையா? எல்லாரும் சொல்லியிருக்கோம். கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன்.
ஒரு 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 ரோட்டில் இன்னைக்கு கூட ஒரு குட்டி ஓடி வந்துச்சு, எங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு அழகான பொம்பரேனின் குட்டி. ஒரு 4 பசங்க அட்ட டயத்தில் பார்த்துட்டாங்க விளாண்டுட்டு வரும்போது. 4 பேர் அந்த குட்டியை தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனுக்கிறான். அப்போது அங்கேருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு, ரெவரண்ட் ஐயா. என்னப்பா அழகான குட்டியை வச்சுக்கிட்டு இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னா, ஐயா நாங்கள் ஒரு போட்டி வச்சுருக்கோம், 4 பேருக்குமே குட்டி பிடிக்குது, இப்போ நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம், அதனால் நாங்கள் ஒரு போட்டி வச்சுருக்கோம், போட்டியில் வின் பண்ணுறவனுக்கு அது நாய். என்னப்பா போட்டின்னா, இதிலே யார் நல்லா பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாய்க்குட்டி ஐயா அப்படின்னு இருக்கான். அவர் சொல்லியிருக்கார், என்னப்பா பொய் சொல்கிறதே தப்பையா, இதில் பொய்யில் போட்டி வச்சு நான் எடுக்கிறது நல்லது இல்லையா, ஐயாவை பாருங்கள், இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட பொய்யே சொல்லையா அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த பையன், ஐயா குட்டியை நீங்கள் கொண்டு போயிருங்கய்யா, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு இருக்கான். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதிலிருந்து ஒரு நாள் கூட பொய் சொல்ல அப்படிங்கிறாரு. சொல்லலை. நீங்கள் சின்ன வயசுல இருந்த பிள்ளை பொய் சொல்லுங்க தெரியுமா? வீட்டில் போய் ஏதோ ஒன்று திங்கும், சாக்லேட் இருக்கும், சாக்லேட்டை தின்ட்டு வாய் முழுக்க சாக்லேட்டாக இருக்கும், நான் ஒன்றுமே எடுக்கலங்க. நம்ம என்ன செய்வோம், பிள்ளை பாரு எவ்வளோ அறிவாளியாக குறும்பாக இருக்குது, அப்போவே சரி பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே பொய் சொல்கிறது தவறுன்னு சொல்லணும். திருடுகிறதை பொய் சொல்கிறத மறைச்சிங்கன்னா கொஞ்ச நாள் பணத்தை எடுப்பாங்க, பணத்தை எடுத்துட்டு பணத்தை எடுக்கலாமா. நான் ஒரு முறை பொய் சொன்னது இன்னும் எனக்கு வேதனையாக இருக்குங்க. நான் வந்து யாருமே வஞ்சித்து ஏமாச்சு பொய் சொல்லலை, விளையாட்டுக்கு போய் சொல்லியிருக்கேன், நிறைய போய் சொல்லியிருக்கேன். அதாவது ஒருத்தங்களை சும்மா கிண்டலுக்கு நிறைய போய் சொல்லியிருக்கேன். சாப்பாடே வாங்கிட்டு வரலனா கூட, வேறு சாப்பாடு வாங்கிட்டு இருந்தால் கூட நல்ல சாப்பாடு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்றுமே இல்லாட்டா கூட சிறப்பாக ஏதோ ஒன்று சொல்லுவேன், கிண்டல் அடிக்கிறது சொல்லுவேன். அது வேறு. நான் யாரை ஏமாத்துறக்கா சொல்லு, ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறது வேறு. நான் 7ஆம் கிளாஸில் ஒரு பொய் சொன்னேன், அது இன்னும் எனக்கு சில நேரத்தில் நினச்சோன்னா உறுத்தும். பெரிய பொய் சொன்னேன், அதாவது சொல்லலாம்ல. அப்புறம் அவர் அந்த ஆள் 7ஆம் கிளாஸில் பொய் சொல்லியிருக்காரியா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ மைடியர் குட்டிச்சாத்தான ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அப்போ நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்துச்சு இந்த படம். அப்போது இந்த ஏத்தாப்பில் ஒரு பெட்டி கடையில் வந்து சீட்டு போடுற பழக்கம் இருக்கும். அந்த கடையே வித்தியாசமான கடை. அந்த கடை பேர் கோழிப்பியாங்கடை. நீங்கள் அதாங்க கடை பேரே கோழிப்பியாங்கடை தான். நீங்கள் வந்து இன்றைக்கும் வந்து மதுரை தெற்குவாசல் நடா ஸ்கூலுக்கு ஏத்தாப்பில் அந்த கடை வந்து கோழிப்பியாங்கடை தான். அன்றைக்கி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவருடைய சொந்தக்காரன் நான்னார் ஒருத்தர். அது நாங்கள் அவருக்கு வச்ச பேர் கோழிப்பியாங்கடை தான். அந்த கடையில் 10 பைசாவாக சீட்டு போடுவோம். போட்டோம்னா கடைசியில் 2 ரூபா வரும். அந்த 2 ரூபா வாங்கி எல்லாருமே மைடியை குட்டிச்சாத்தான் படத்துக்கு போகணும்னு சொல்லி போனாங்க. அப்போ 2 ரூபான்னா அவங்க சொல்லுவாங்க கவட்டை மைன், அந்த லாங்குவேஜ் கவட்டை இருக்குது அப்படி மைன். அப்போ நாங்கள்லாம் போகணுன்னு சொல்லிட்டோம். மதியம் போகிறோம். ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான். ஸ்கூலு கட்டடிக்க முடியாது. நான் படித்த காலேஜில் ஸ்கூலில் வந்து கட்டே அடிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். அப்போ எல்லாரும் போகணுன்னு சொல்லிட்டோன்னா ஒரு 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 பாய், ஒரு முஸ்லீம் அப்பா, நல்ல மனுஷன், அவங்க வீட்டுக்கு 2 மணி போயிருக்கேன், ரொம்ப மதிப்பார் அவர். இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ சொன்னா தாண்டா ஒரு மகனை விடுவாருன்ட்டாங்க. நான் இல்லைடா போனால் அவர் என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண, இல்லை அதனால தான் உன்னைய சொல்கிறேன், நீ போய் கூட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போய் சொல்லி ஐயா எக்ஸிபிஷனுக்கு போனோம் கூட்டு வாங்கினோன்னு விட்டுட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு தான் கூட்டு போனேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். எனக்கெல்லாம் திக்குங்குது அவரை பார்த்த உடனே உள்ள அப்படி கரையுது, அப்படியே சொல்லிட்டார. ஆனால் என் டீச்சர் வந்து சரோஜா டீச்சர் ரொம்ப மதிக்கும். மற்றவங்கெல்லாம் சத்தம் முடிச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அன்னைக்கு சொன்ன பொய் வந்து இன்னும் எனக்கு உறுத்தும். ஒருத்தர் ஏமாத்திட்டமே அப்படின்னு உறுத்தும். பொய் எந்த காலத்தில் சொல்லக்கூடாதுங்க. நீங்களும் உங்கள் வார்த்தையும் ஒன்று தெரியுமா? இயேசுவும் ஒரு வார்த்தையும் ஒன்று, அப்படித்தானே? இயேசு பொய் சொல்லுவது கிடையாது, என்ன அவர் உத்தமர். இன்னைக்கு இருக்க உலகம் பொய்யிலே இருக்கிற உலகங்க. எவ்வளோ காசு இருந்துச்சு, திறமையான வக்கீல் இருந்தாருன்னா எந்த டீடையும் மாற்றிடலாம், அப்படிப்பட்ட உலகம் அது. 200 பக்கத்தை போட்டு பக்கமாக கையெழுத்து போட்டால் கூட அதில் ஏதாச்சும் ஒரு நுணுக்கத்தை வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம், அத்தனை பண்ணிடலாம். அதான் அன்றைக்கி இருக்க உலகம். கர்த்தர் மாறுவதில்லை. அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் நம்ம மாறாத ஆட்களாக இருந்தோம்னா ஜெயத்தில் வாழலாம். போய் சொன்ன என்ன
பொய் சொன்னால் கர்த்தருடைய உறவு மற்றக்க உறவு உங்களுடைய விசுவாசமே கான்ஃபிடென்ட்லாம் போயிருங்க. ஜப வாழ்க்கை அப்படியே புரோஜனமற்ற தேவனுடைய உறவுல புரோஜனமற்ற ஜப வாழ்க்கை இருக்கும். மார்க் 11:23 எல்லாரும் தெரிஞ்ச வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தான் சொன்னபடி நடக்கும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி நடக்கும். அவன் சொல்றதெல்லாம் நடக்கணும்னா அவன் சொல்றது ஒவ்வொரு முறையும் சத்தியமா இருக்கணும். நான் பொய் சொல்றேன், மறைச்சு பேசுறேன், மாத்தி பேசுறேன், ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் சொல்றேன்னா என்னுடைய இருதயத்தில் கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிரும். என்னுடைய இருதயமே நான் சொல்றதை நம்பாது. என் கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிரும், ஜப வாழ்க்கை குறைஞ்சிரும், கர்த்தரோட இருக்க உறவுல இருக்க அந்த கான்ஃபிடென்ட் குறைஞ்சிரும். அதனால தான் கர்த்தர் பொய் பேச வேணாம். அதனுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் சேதத்தை ஏற்படுத்தும். 2 தீமோத்தேயு போவோம், 4ஆம் அதிகாரம் 4:2 வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தமிழில் சொல்லப்பட்டிருக்க 3ஆம் வசனத்தில் அவர்கள் செவித்தினம் உள்ளவர்களாகி அப்படின்னு இருக்கு. நீங்கள் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா இச்சிங் இயர்ன்னு இருக்கு. இச்சிங் இயர்னா அரிக்கிற காதுன்னு இருக்கு. அது ஏன் அப்படி எழுதியிருக்கான்னு தெரியல. இச்சிங் இயர்ன்னு இருக்கு. சில மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி பிரசங்கம் பண்ணோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும். அவங்கள நோகாமல் அவங்க கேட்கும் போது அவங்கள எந்த விதத்துலையும் அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே கொண்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பேசுகிற வார்த்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தாக்குதுன்னா அவங்க நினைப்பண்ணா நம்மளை தான் பேசுகிறாரோ. நான் உங்களை பேசலை, நான் எல்லாரையும் பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். அதில் நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன். சொன்னது புரியுதுங்களாங்க? அதாவது அவங்கள எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சரி. அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அவங்க அதை கேட்க மாட்டாங்க, கேட்க விரும்ப மாட்டாங்க. அது கேட்ட வேற சொன்னாச்சும் இருப்பான் ஈஸியாக அவங்களோடையே ஜாயின் பண்ணுற மாதிரி அங்கே போயிடுவான். சத்தியத்தோட என்கவுண்டர் பண்ணுறீங்களா? நல்லா நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகிட்டீங்க. சத்தியம் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? பொய்யும் பிசாசுடைய வஞ்சமும் இருக்கும். அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு வாழ்க்கையில் விடுதலை ஏற்படுத்தி கொடுக்காது. கர்த்தரோட உறவுலையும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த சீரப்போனிக்கா பெண்மணி இருக்கா பார்த்தீங்களா? மத்திய 15 அவருடைய மகன் பேய் பிடிச்சிருக்கா. பேய் பிடிச்சி வேதனைப்படுறா. ஆண்டவர்கிட்ட கேட்குறா, சுகமாக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேசாமல் போகிறாரு. சீசர்கள் சொல்கிறாங்க, அவளை பற்றி விடுங்க, அவளை அனுப்பி விடுங்க, அவளை அனுப்பி விடுங்கன்னா சுகமாக்கி அனுப்பி விடுங்கள, துரத்தி விடுங்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுங்கிறார். ஏன்னா அவர் வந்தது யூத மக்களுக்கு மேலே தான் வர்றாரு. அவர் டெலிபரேட்டாக வேண்டுமென்றே அதுக்கு முன்னாடி இருந்த ஏரியாவுக்கு அவர் வந்த ஏரியாவுக்கு பல கிலோமீட்டர் தூரம் வேண்டுமென்று சீரப்போனிக்கா ஏரியாவுக்கு வர்றாரு. விசுவாசம் எப்படி செயல்படுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்றான், மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டி தான். மெய்தான் ஆண்டவரேனா நீ சொல்றது சரி, சத்தியம் தான். என்ன சில சொல்றாங்கன்னா சீரப்போனிக்கா அந்த அந்த ஏரியாக்கு நாய் மாதிரி தான் வாழ்வாங்கிறாங்க. ஒரு டிசிப்ளின் லைஃப் இருக்காது. நீங்க சொல்றது மாதிரி நாய் தாங்க. ஆனால் மேலிருந்து விழுகிற துணிக்கி தின்னுமேங்கிறாவ. நம்மள நாயின்னு சொன்ன அனுபவம் யாரை பார்த்து சொல்ற? உன்ட்ட சுகத்துக்குன்னு வந்தோம்னா எங்களை இலக்காரமாக பேசுவியா? நம்ம ஏசுனாரு அங்கேயே பிடிச்சி உலுக்கியிருப்போம் அப்படியே. அவன் அப்படி இல்லைங்க, மெய்தான் ஆண்டவரேங்கிறா. சத்தியத்துக்கு என்ன செய்யறா? தன்னை சரண்டர் பண்றாங்க. சில மக்கள் எங்கேயோ எவ்வளவோ தூரம் உயர்ந்திருக்கலாங்க, முன்னேறிருக்கலாம். சத்தியம் பேசிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு தங்களை இணைஞ்சு ஆமாம் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, என்னை மாற்ற விரும்புகிறாரு, என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை ஏற்படுத்த விரும்புகிறான்னு நீங்கள் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா மாறிக்கலாம். ஆனால் அவங்க பேசுகிறது என்னை பற்றி தான் பேசிட்டாங்க,
எனக்கு அது எனக்கு கஷ்டமாயிருச்சு, எனக்கு ஏதோ ஒருத்தர் காயத்தை ஏற்படுத்திருச்சுன்னா நீங்கள் சத்தியத்தை விலகி எங்கேக்குள்ள போய்ங்கன்னா பொய்க்குள்ள போயிடுவீங்க. ரிசல்ட்டு பிசாசோட கை கோர்த்துருவோம், பிசாசோட வஞ்சகத்தை கை கோர்த்துருவோம். எப்பப்பெல்லாம் சத்தியம் உங்கள்கிட்ட வருதோ அதுக்கு அப்படி என்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார், என் வாழ்க்கையில் ஏதோ மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், என்னை தூக்கி எடுத்த விரும்புகிறான்னு ஈல்டு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டு. ஆனால் அந்த இச்சிங் இயருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை சொரிஞ்சு விட்டா நல்லாயிருக்கும். ஐயோ நீ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் பாஸ்ட் இதெல்லாம் கண்ணுக்கவே மாட்டாரோ? கண்ணுக்குலங்க. அப்போ உங்களுக்கு வீட்டில் ஜெபம் பண்ணி உங்களை அப்படியே தடை விட்டு சொரிஞ்சு விட்டா தானே நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்? அது சொரிகிற காது, அது சொரிஞ்சு விட்டா தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் எப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சத்தியத்தோடு என்கவுண்டர் பண்ணி மாறணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மாறலாம். இப்போ சொல்கிறேன், நான் உங்களை பற்றி பேசலை, எல்லாரையும் பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய மோட்டிவ் யாரையும் மனசில் வச்சு பேசவே மாட்டேங்க. அப்படி பேசுகிறேன்னா நான் புறணி பேசுகிறேன்னு அர்த்தம், ஸ்டேஜில் நின்று புறணி பேசிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் எல்லாரையும் பற்றியும் பேசுகிறேன். நீங்கள் இல்லை, இங்கே நீங்களே இல்லை. இங்கே இருக்கிறது 100 பேரும் 200 பேரும் 500 பேரும் அத்தனை பேரும் தெரியாத அலர்ந்தால் கூட இதுதான் பேசுவேன். அத்தனை பேரும் எனக்கு அன்னோன் பர்சன் அப்படின்னா கூட இதுதான் பேசுவேன். அதான் சத்தியம். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், எனக்கு என்ன சத்தியம் சொல்ல விரும்புகிறீங்க, நான் எந்த இடத்துல மாறணும் நீங்கள் விரும்புகிறீங்க, அதை எனக்கு சொல்லித்தாங்கன்னா அவர் சொல்லி கொடுப்பாரு. அப்போ நீங்கள் பர்சனல் என்கவுண்டர் இருக்கும், தேவனோடு சத்தியத்தோடு ஒரு சந்திப்பு இருக்கும். 2 தீமோத்தேயு போவோம். 2 தீமோத்தேயு 4 வந்தோம், 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சைக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்கவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. எல்லா பிசாசுடைய பிரச்சனை, போராட்டங்கள், பிசாசுடைய பிடிகள் எல்லாதிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுங்கிறார். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி அவர்களுக்கு மனம் திரும்பின எண்ணத்தை மாற்றி பிசாசுடைய வஞ்சகம் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவனுடைய கண்ணியிலிருந்து நீங்கத்தக்கதாக அவர்களுக்கு சத்தியத்தை டீச் பண்ணு, வேறு விதமாக சத்தியத்தை சொல்லி கொடுங்கிறார். பிசாசோட பிடியிலிருந்து, பிசாசுடைய போராட்டத்திலிருந்து எல்லாருக்கும் விடுதலை ஆகணும்னா அவங்களுக்கு தேவையானது என்ன? சத்தியம். நல்லா கவனிங்க, யாரும் உங்களுக்கு ஜெபம் பண்ண வேணாம். நேற்று தான் ஒரு சாயங்காலம் ஒரு சகோதரி பேசினாங்கன்ட்ட, நான் ஜெபம் பண்ணுங்க, நான் பாஸ்டருடைய பிரசங்கம்லாம் கேட்பேன், எனக்கு நல்லா இருக்குன்னாங்க. நான் பாஸ்டர் தான் பேசுகிறேன்னே. ஐயா நேற்று காலையில் போட்டது இந்த ஆவியின் சிந்தை வேணும்னு போட்டிருந்தீங்க ஐயா, எனக்கு ஆவியின் சிந்தை வேணும்னு ஜெபம் பண்ணுங்கயான்னுச்சு. அப்படி அது ஜெபத்தில் வராதுமான்னு நான், அது என்னது? சிந்தை. நீங்கள் சிந்திக்க முடியும். நான் ஜெபம் பண்ணோம்னா சூப்பராக இருங்க. எனக்கு யாராவது ஜெபம் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா நேரத்திலையும் பெர்ஃபெக்டாக சிந்தனை வருதா? வரமாட்டுக்கு. சில நேரத்தில் சிந்தனை மாறுது. அதுக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். யாரும் உங்களுக்கு கையில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் உங்களுக்கு பரிந்து பேசலாம். நீங்களே சத்தியத்தை கேட்டு வசனம் இப்படி சொல்லுதான்னு சாந்தமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினா பிசாசுடைய அத்தனை பிடியிலிருந்து வெளியே போயிடலாம். பொருளாதாரத்தில் மாற்றம் வரணுமா? என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணா வந்துருமா? ஐயா கஷ்டமா இருக்குயா ஜெபம் பண்ணுங்க. முடியாது. அப்படின்னா இந்த பொருளாதார செழிப்பு குறித்து நிறைய போதிச்சிருக்கேன். அத்தனையும் விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி மந்திரிச்சு விடுறேன், அடுத்த நாள் பணம் கொட்டும். அப்படி சொல்லலாம். இல்லாட்ட ஒரு சாவி, நான் ஒரு சாவி, இந்த தங்க சாவி நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா இது 2 லட்சம் ரூபா, உங்கள் வீட்டில் தொங்கப்பட்டீங்கன்னா பணம் கொட்டுன்னு சொல்லலாம். அப்படியும் கொட்டாது. எந்த விதத்திலையும் கொட்டாது. எப்படி கொட்டும்? புத்தி.
சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னா தேவனோட கனெக்ட் ஆகுறீங்க, உறவுக்குள்ள கனெக்ட் ஆகுறீங்க, அவருடைய ஜீவன் உங்க வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகும். பிசாசுடைய கண்ணி, கஷ்டம், துன்பம் அத்தனை விடுதலை ஆகலாம். தேவனோடு உறவு கொள்ளணும், ஐக்கியப்படணும்னா சத்தியத்தின் மூலமாக மட்டும்தான். சத்தியத்தை நிராகரிச்சிட்டோம்னா தேவனோட கனெக்ட் ஆக முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. 2 தெசலோனிக்கர் அதோடு முடிப்போம். 2 தெசலோனிக்கர். பொய் டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர்னா நம்முடைய விசுவாசத்தை அழிச்சிரும், நம்முடைய கான்ஃபிடென்ட் அழிச்சிரும், ஜப வாழ்க்கையை அழிச்சிரும், நமக்கு தெரியாததுமே அழிக்கும். யோவான் 8 சொன்னார், அவன் பிசாசு பேசும் பொழுது அவன் சொந்தத்தில் பேசுகிறான் இருக்கு. சில லாங்குவேஜ் சொல்லுது அவனுடைய ஓன் லாங்குவேஜுங்க இருக்கு. பொய்யே அவனுடைய சொந்த லாங்குவேஜ். அவன் பொய்யனும் பொய்க்கு தான் அவன் எடுக்கும்போது சொந்தத்தில் பேசுவான்னா அவன் பேசுவான். 2 தெசலோனிக்கர் 2 கொஞ்சம் 2 பக்கம் முன்னாடி 2:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளத்தோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீறியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். அதாவது அந்தி கிறிஸ்து வரும்போது குறித்து பேசுறாரு, அவனுடைய வருகை சாத்தானுடைய செயலை போல இருக்குங்கிறாரு. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். அவன் வஞ்சிப்பான், பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான். ஏன் அப்படி அவன் பிடிக்குள்ளே போகிறாங்க, வஞ்சகத்துக்குள்ளே போகிறாங்க, கர்த்தருடைய நன்மை விட்டு வெளியே போகிறாங்கன்னா, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீறியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அப்படி நடக்கும். நான் சொன்னது புரியுதா? இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம நாட்டிலையும் இயேசு குறித்து அறியாத சில இடம் இருக்கிறது, நிச்சயமாக இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் கட்டாயம் இருக்கும், சில ஏரியா இருக்குன்னு இருக்குது. அந்த லெவலுக்கு இல்லை, இது ஒரு ரிமோட் ஏரியா இருக்கும். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் எப்படியோ ஒரு விதத்தில் காஸ்பல் போயிட்டே இருக்கு. அவர் தான் ஆண்டவரும் தெரியும், தன் பாவி என்றவனுக்கு தெரியும், அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அப்படி இருந்தும் அந்த சத்தியத்தை அவன் அங்கீகரிக்கப்படியாதனால அவன் பிசாசுடைய பிடிக்குள்ள வஞ்சனைக்குள்ள இருக்கான். இந்த வசனமாக தான் சொல்லுது. ஏன் கெட்டு போறாங்கன்னா, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கொள்ளலை. அவன் ரட்சிக்கப்படலை, விடுதலை ஆகலை. இன்னைக்கு மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகலை. பல ஆண்டுகள் தரித்திரமாக இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் கேட்டார், ரசிக்கப்பட்டவனை காட்டில் ரசிக்கப்படாத நல்லா இருக்கானையா ஏன்னா கேட்டார். பணம் மட்டும் எல்லாம் கிடையாதுங்க, கர்த்தரோட உறவு ரொம்ப இருக்கு. நம்ம இம்மைக்காக மாத்திரம் வாழலை, நிறைய நமக்கு நோக்கம் இருக்கு. ஏன் சொல்லிக் கொடுங்க, கேட்க மாட்டாங்க. நான் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆனேன், எத்தனை வியாதியிலிருந்து விடுதலை இருக்கேன். ஒரே ஒரு காரணம், சத்தியத்தை அங்கீகரிச்சேன். முதல்ல சத்தியத்தை என்கவுண்டர் பண்ண பார்த்தீங்களா, எனக்கு அப்போ அந்த அளவுக்கு குதூகலம் இருக்குங்க. சில நாட்கள்லாம் நான் கேட்டு நைட்டு தூங்க முடியாமல் அந்த எண்ணம் திரும்பி திரும்பி எனக்கு வந்திருக்குங்க. எல்லா தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலையாக்கிருக்கிற, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கிருக்கிற, கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்கிருக்கிற சில சத்தியங்களை முதல்ல கேட்டேன் பார்த்தீங்களா, எனக்கு அந்த மனதில் எண்ணத்தில் சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கு. விடிய விடிய புரண்டு படுத்திருக்கேன், தூங்காமல் இருந்திருக்கேன். நம்ம எது அந்த உற்சாகப்படுத்திச்சு பார்த்தீங்களா, அதை மக்கள்கிட்ட இன்னொருத்தர் சொல்லுவோம், இது கேட்டுங்க சூப்பராக இருக்குங்க, என் வாழ்க்கையில் ஆகுன்னா, அது எனக்கு அப்பவே தெரியுமேமாங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் நீக்கினாரு, அதானே தெரியுமில்ல எனக்கு மாங்க. ஏன் மாறலை? அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. அந்த சச்சா செழிப்பை போதிப்பாரு அவரா, சரி அவர் செழிப்பை போதிப்பாரு, எதுவும் பணம் செழிப்பு இப்போ பேசுகிறேன், குடும்ப செழிப்பு பேசுகிறேங்க, குடும்ப வளம், அது என்னது, குடும்ப செழிப்பு பேசுகிறேன். சரி, நான் அவர் செழிப்பை பேசுவார், நீங்கள் செழிப்பை பேசலை. நீங்கள் BMW கார்லேயே வரீங்க, இல்லை 10 ஏழைகளுக்கு படிக்க வச்சிட்டீங்களா? நீங்கள், நான் 2 பேரை படிக்க வச்சுருக்கேங்க. நீங்கள் யாரை எத்தனை பேரை படிக்க வச்சுக்கிறீங்க? யாருக்காவது ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியில் ஒருத்தர் இருந்தால் உங்களை கூப்பிட்டா ஏதாவது செஞ்சீங்களா? நீங்கள்
நான் செஞ்சிருக்கேங்க. சொல்லிக்காம இருக்கா சொல்லலை, நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்டீங்கன்னா வாழ் உடைச்சிடலாம்ல. ஏன் இன்னும் பிசாசுடைய வஞ்சகத்தில் இருக்கும்னா, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார்னா, அவன் ஏற்றுக்க மாட்டுக்கான்னா வேற இது இருக்கும். சத்தியம் வேணான்னா மிச்சம் என்ன இருக்கும்? பொய் தான் இருக்கும். கர்த்தர் உங்களுடைய சுயாதீனத்தை ஃப்ரீ வெல்ல மதிப்பாருங்க. எனக்கு சத்தியம் வேணாம் அப்படின்னா வச்சுக்கோ பாரு, நன்மையும் தீமையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சேன், நீயும் நான் பிள்ளையும் நல்லா இருக்கும்படி ஜீவனை சத்தியத்தை நீதியை சூஸ் பண்ணு. கீழே கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்க உங்களை நினைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கு, கர்த்தரை சோத்திரம் பண்றோம். ஏன் சோத்திரம் பண்றோம்? சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு. சத்தியத்தை விசுவாசிங்க, அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. சத்தியத்தை விசுவாசிக்கலன்னா பொய் இருக்கும். பொய் என்ன செய்யும்? விசுவாசத்தை அழிச்சிரும், கான்ஃபிடன்ட் அழிச்சிரும். கர்த்தருடைய உறவுல ஒரு தைரியமா போய் நிற்க முடியாது. உங்களுடைய இருதயமே உங்களுக்கு குற்றவாளி தீர்க்கும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களோடையும் நீ நெருங்கி பழக முடியாது. கான்ஃபிடன்ட் அவ்வளோ குறைஞ்சிருங்க. பொய் சொல்லக்கூடிய காரியம் நல்லா கவனிங்க. யாருமே பொய் சொல்லணும்னு சொல்லலை, மாறுறோம், சிறப்பாக்குறோம். சிலருக்கு எதுக்கு பொய் சொல்கிறாங்கன்னா, அடுத்தவனை காட்டிலும் தன்னவனை பெட்டராக காமிக்கிறக்கா போய் சொல்லுவாங்க, தெரியுமா? அவனை காட்டிலும் நான் ஆவிக்குரிய இதில் சிறந்த ஆள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று தரிசனத்தில் இயேசுநாதர் வந்தார் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இயேசுநாதர் வந்தார், எனக்கு 12 சீசர் சேர்ந்துல வந்தாருமாங்க. அவங்க உங்களுக்கு இயேசுநாதர் மட்டும்தான் வந்திருக்கா, எங்களுக்கு 12 சீசர் வந்தாரே. இன்னொருத்தன் சொல்லுவான், ஐயோ அப்போ தேவதூதனும் சேர்ந்து வந்தானே இன்னொருத்தன், ஏன்னா இவனை காட்டில் நான் பெற்று. நீங்க சொல்றீங்க நான் இங்கிலாந்துக்கு போனேன், நீ இங்கிலாந்துக்கு தானே போனீங்க, நான் யூரோப் கண்ட்ரி முழுக்க போயிட்டு வந்துட்டேன் அப்படிமாவே. ஏன்? இன்னொருத்தனை காட்டில் தன்னை சிறந்தது காமிக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இப்போ நீங்களே போறீங்க, அவசரத்தில் போறீங்க, கீழே வேகமாக போகும்போது கார் கண்ணாடி உடச்சிட்டிங்க வச்சுங்களேன், சைடில் இருக்க மிரரை உடச்சிட்டிங்க, நைட்டாக ஒட்டி வச்சு போகக்கூடாது. பாஸ்டர் இந்த மாதிரி போகும்போது இடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பெரிய காயமாக இருக்காது. ஆனால் இடிச்சிட்டு போயிட்டு அப்படியே தொங்கிடுச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டாங்களடா அப்படின்னு இருக்கும். ஏன்? அது வேதனையாக இருக்கும். எப்பொழுதுமே பொய் வேதனையை கொடுக்கும், காயத்தை கொடுத்தோம். என் பிள்ளைகள்கிட்ட தான் சொல்லுவேன், தப்பு பண்ணிட்டியா ஓப்பனாக சொல்லு, என்கிட்ட மறைக்கவே மறைக்காத, என்ன செஞ்சாலும் ஓப்பனாக சொல்லு, சரி பண்ணிக்கலாம். ஒருத்தர் விரதமாக போய் சொல்லிட்டீங்களா, என்ன செய்யணும்? போய் ஓப்பனாக சொல்லிடணும். ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், பொய் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்குங்க. ஐயோ அப்படி நம்மளை நம்ப மாட்டாங்கல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை எப்படி நம்ப மாட்டான்? அவனுக்கு உள்ளே இருக்கும், இப்படி சொல்லிட்டோம்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு உதவி செய்வார். அவன் சொன்னது புரியுது. மாய்மாலம் கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு காரியங்க. ரியாலிட்டியா எனக்கு என்ன சிலருக்கு பிடிக்காது, என்ன ஃப்ராங்காக இருப்பேன், நான் நேரே சொல்லிடுவேன். நேரே சொல்லணும்னா காயப்படுற காலில் சரி பண்ணுறதுக்கு சொல்லுவேன். நான் மாய்மாலம் பண்ணுறவனே கிடையாது, மாய்மாலம் பண்ணுறதை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தரோட உறவுல நல்லா வரலாம். சரிதானே? சரிதானே? அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து இருப்போம். எக்காரந்து கொண்டு போய் சொல்லுவாங்க. சில இடத்துல போவோம், மீட்டிங் போவோம், நல்லா தான் இருப்பாங்க, காசுலாம் நல்லா இருக்கும், சர்ச்சில் நல்லா நிறைவாக தான் இருப்பாங்க. ஐயா ரொம்ப கஷ்டம்யா அப்படின்னு சொல்லி 2000 கொடுப்பாங்க. நீ 2000 கொடுக்காட்ட கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் ரொம்ப கஷ்டம் ஐயா அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்கிட்ட சொல்லுங்க, ஒரு 5000 கொடுத்து போகிறேன் நான். ஆனால் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம்யா, இவ்வளோதான்யா. அப்போ என்ன சொல்கிறீங்க? இருக்கு ஆனால் நடிக்கிறீங்க. அதில் பல லட்சம் இருக்குங்க.
ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு ஐயா இதுக்கு மேலே கஷ்டம் ஐயா அப்படிம்பாங்க. ஏன் யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? ஏன் அவ்வளோ கூமுட்டியா நான்? நான் யார்கிட்டயாச்சும் காசு கேட்டிருக்கேனா? யார்கிட்டயாச்சும்? நான் உங்களை முன்னாடி சொல்கிறேன், ஆள் யார்கிட்டையும் இது ஒரு காசு கேட்டது கிடையாதுங்க. காசு கொடுங்க அது என்றைக்குமே கேட்ட கிடையாது. அப்போ ஏன் எனக்கு முன்னாடி மாய்மாலம் பண்ணணும்? அப்போ என்ன ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நான் உங்களை சொல்லலைங்க, யாரையுமே சொல்லலை. சில இடத்துல சில மீட்டிங் போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேணாம் தான் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் இங்கே 4 மக்களுக்கு வாழ் உடைஞ்சிருப்பாங்க, பல நூற்றுக்கணக்கான மக்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க, அது எனக்கு பெரிய திருப்தியாக இருக்கும். கொடுத்துட்டீங்க ரைட்டா, நான் ரொம்ப கஷ்டமையா இவ்வளோதாயா அப்படி அது என்ன? ஏன்? எனக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு, எனக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வருது போகுது, அதெல்லாம் தெரியும். 20 வருஷம் மினிஸ்டர் இருக்கேங்க, மினிஸ்டர் இருக்கேன், கத்தரோட உறவில் இருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் சொன்னார், அந்த ஆள் சொல்கிறது அப்பட்ட போயின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரின்னு சொல்லி இதுபட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை. அது போய் சொல்லாதீங்க. போய் சொன்னீங்கன்னா கத்தட்ட கேட்ட ஆண்டவரே நான் மாறிக்கொள்ள விரும்புகிறேன், சத்தியத்தில் வாழ விரும்புகிறேன் அப்படி கேட்டீங்கன்னா கத்தர் உதவி செய்வார். கையில் உதவி சொல்லுவோம். பிதாவே நீர் வெறுக்கிறதை நான் வெறுக்கிறேன், நீ சத்தியத்தை நேசிக்கிறீர், நானும் சத்தியத்தை நேசிக்கிறேன். ஒரு உண்மையான மனிதனாக, உத்தமமான மனிதனாக, கத்தர் விரும்பக்கூடிய உள்ளும் புறம்பும் சுத்தமானவனாக இருக்க விரும்புகிறேன். சத்தியத்தை நேசிக்கிறேன், பொய்யை வெறுக்கிறேன். உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய சுபாவத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன், உம்மை பிரதிபலிக்க விரும்புகிறேன். ஆமென், ஆமென். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்திருக்கட்டும், நிறைவாக இருக்கட்டும், கத்தர் அருளுகிற ஆசீர்வாதத்தில் வாழட்டும். கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே பிதாவே, எந்த நன்மையும் குறைபடாமல் எல்லா நன்மைகளும் சம்பூர்ணமாக இருக்கட்டும். சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாய், சத்தியத்துக்கு தங்களை விலக்கி கொள்ளாதவர்களாய், செவித்தினவுள்ளவர்களாய் இல்லாமல், பொய்யை நம்பாதவர்கள், சத்தியத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய், இணங்குகிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க. முழுக்க உறவில், ஐக்கியத்தில் எந்த விதமான மாய்மாலமும் நாடகமும் இல்லாத அளவுக்கு உத்தமமாய் வாழ உதவி செய்வீராக. எங்கள் பலவீனத்தில் பலன் தாங்க, கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, ஒரு நோயும் பலவீனமும் குறைவில்லாதபடி எல்லா நோய்களையும் நீக்கி தீர்க்காயுசோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.